இந்த படத்துல தன்னுடைய குடிகார புருஷன் பயங்கரமா போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், சமயம் அடிச்சு கொடுமையெல்லாம் பண்றான். இதை தாண்டி பொண்ணுக்கு மேலேயே கை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி ஒரு ஷார்ப்பான அருவாளை தூக்கி மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. அதாவது புருஷனை கொலை பண்றாங்க. புருஷனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவங்க படாத பாடுபடுறாங்க. அந்த டெட் பாடியை மறைக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உதவி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. ஒரு மாதிரி வித்தியாசமான கதை. இது ஒரு பெங்காலி சீரீஸ் மக்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பிப்ரவரி எண்டு வரைக்கும், இந்த பிப்ரவரி முடிகிற வரைக்கும் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. பெல்ட், வாலெட், பர்ஸ், பேக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு நல்ல டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்க முடியும் மக்களே. ஒரிஜினல் லெதர்ல 1 year வாரண்டியோட வித் போட்டோ கஸ்டமைஸ் இல்ல நேமும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இவங்க 4 பேரையும் ஒரு ரவுடி பெட்ரோலை ஊத்தி கொளுத்த பாக்குறான், பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமான ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இவங்களுக்கு மட்டன் கடை வைக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனா ரொம்பவே ஏழையான குடும்பம், இவங்களால மட்டன் கடையெல்லாம் வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டன்ல இருந்து தோலை உரிச்சு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற மத்தவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட கேட்கும் போது அவரு போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்க, வேணாம் அப்படின்னா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப இந்த ஒர்க்கர் எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு ஸ்ட்ரீமா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எப்படியாச்சும் பேசி எங்களுக்கு போனஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏன் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க மட்டும் எப்படியாச்சும் பேசி போனஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வாரம் ஷிஃப்டே பார்க்க வேணாம், ஒரு வாரம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்களே செஞ்சு காசு வாங்கி தரோம் அப்படின்னும் போது, இது போதுமே ஜாலியா ஓப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வெளியே போறாங்க. அந்த மேனேஜர் காருக்குள்ள ஏறி உட்கார, காருக்குள்ள 2 எலியை பிடிச்சி போட்டு விட்டு ஒழுங்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த போனஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்பயும் அந்த மனுஷன் போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலியை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவங்க கடுப்பாயிட்டு அந்த காருடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு, இதுக்கப்புறமும் நீ கொடுக்க மாட்டேன், அவங்க கிட்ட போயிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா அடுத்து உன்னுடைய மண்டையை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஸ்ட்ரீமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு குக் பண்றாங்க. ஒரு புருஷன் இருக்காரு, புருஷன் சும்மா பேருக்குன்னு இருக்காரு, குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் போல. பையன் மேல உசரியே வச்சிருக்காங்க. சாப்பாடுலாம் போட்டு கொண்டு போயிட்டு கொடுத்தா, கிட்ட வராதீங்க, உங்க மேல வந்துட்டு லெதர் ஸ்மெல்லா வருது, இன்னும் எதுக்காக காலேஜ்ல ஃபீஸை கட்டாம வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டு போறான். இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மினாட்டின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, குக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல பொண்ணுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குக் பண்ணும் போதே நல்லா மணக்க மணக்க செமையா குக் பண்றாங்க. பொண்ணுக்கு ஒரு 2 பீஸ் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சா, கரெக்டா அந்த டைம்ல அந்த ஓனர் அம்மா வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, மட்டன் ஆட்டையை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா என் பொண்ணுக்கு மட்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், காசு கொடுத்து வாங்கியே கொடுக்க முடியல, ஒரு 2 பீஸ் கொண்டு போறேன் ப்ளீஸ் அப்படின்னும் போது, மட்டன் விற்கிற வேலைக்கு நீ வேற கொண்டு போறியா, அதெல்லாம் கொண்டு போக கூடாது, ஒழுங்கா குக் பண்ணி கொண்டு வந்து டேபிளுக்கு மேல வை அப்படின்னும் போது இவங்க கடுப்பாக்குறாங்க. ஒரு 2 பீஸ் தான், அதுவும் குழந்தைக்குன்னு சொல்றேன், அப்ப கூட கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலந்து விட. இப்ப அந்த ஓனரம்மாவும் புருஷனும் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னும் போது, நான் தான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து குக் பண்ணேன், மசாலா எல்லாமே கையில அரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் சொல்லி குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடியறதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் வயித்த கலகுது. அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மீனாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு குட்டி பொண்ணுக்கு ஏதோ குக் பண்ணி சாப்பாடு ஊட்டி விடும் போது, அம்மா இன்னைக்கும் நீங்க வந்துட்டு மட்டன் வாங்கிட்டு வரலையா, மட்டன் எப்பதான் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா அம்மாக்கு இன்னும் சம்பளம் வரல, சம்பளம் வந்தவனே கண்டிப்பா உனக்கு மட்டன் வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு உண்டியலை கொண்டு வரா. இந்த உண்டியல்ல இருந்து காசு எடுத்து இப்போதைக்கு நீங்க போயிட்டு மட்டன் வாங்கி குக் பண்ணுங்க, உங்களுக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா இல்ல காசை போட்டு வச்சுக்கலாம், ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல கண்ணா நீ ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற, உன்னை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுல காசையே சேர்த்து வைக்கிறேன், எப்பயுமே அதுல இருந்து காசு எடுக்கக்கூடாது, உன்னை நல்லா படிக்க வைக்கணும், அதான் அம்மாவுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சாப்பாடுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க புருஷங்காரன் வரா. சரியான குடிகாரன். ஆமா, நல்லா ஒதுங்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான கூரை கூட கிடையாது, இவ படிச்சு என்ன கலெக்டரா ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை உள்ளுக்குள்ள போக சொல்லிட்டு பொண்டாட்டிய போட்டு சமையா அடிக்கிறாரு. சாப்பாடு கொண்டு வா, சரக்கு கொண்டு வா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் வாங்குறாரு. இவங்க அப்படியே சம கடுப்பா இருக்காங்க. பொண்ணுக்காக எல்லாமே பொறுத்து போறாங்க. அடுத்து 3வது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு ரிங்கு மக்களே.
இந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கா. இன்ஸ்டா யூடியூப்லலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இருக்கிற வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடு. ஏதோ ஷீட் போட்டு தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்தையே எந்த அளவுக்கு அழகா டெக்கரேஷன்லாம் பண்ண முடியுமோ டெக்கரேஷன்லாம் பண்ணி இந்த பொண்ணு லைவ் மாதிரி வீடியோ மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்கு மக்களே. இப்ப கூட அந்த கடன்காரன் வந்துட்டு சமையா திட்டுறான், சமையா சண்டை போடுறான், அடிக்கலாம் செய்யறான். எப்படியாச்சும் கடன் அடைக்கணும், கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ராணின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நாலாவதா இந்த பொண்ணு வந்துட்டு ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கா. புருஷன் இல்ல, புருஷன் ஓடி போயிட்டாரோ இறந்து போயிட்டாரோ போல. இந்த பொண்ணு பகல்ல ரிக்ஷா ஓட்டுறா, நைட்ல கால்கோலா இருக்கா. புருஷன் ஓடி போனதுக்கு அப்புறமா மாமியாரை இந்த பொண்ணு தான் கவனிச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம ராணிக்கும் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனை நல்லாவே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்காக எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க 4 பேரை தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு ரவுடி கொளுத்த பார்த்தான், அடிக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஸ்ரீமா, அந்த பொண்ணு, அந்த குக் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது மினாட்டி வந்துட்டு இந்த மாதிரி குடிகார புருஷன் என்ன போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம சும்மா என் பொண்ணு மேல வேற கை வைக்கிறான், எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அப்போ ஸ்ரீமா சொல்றாங்க, இங்க பாரு, அவனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படுற எல்லாமே ஓகே, பொண்ணு ஏன் கஷ்டப்படணும், அடுத்த வாட்டிலாம் உன் மேல இல்ல உன் பொண்ணு மேல கை வைக்கிறேன் அப்படின்னா நீ திரும்ப அடிச்சிடு, கையில என்ன கல்லு கட்டை எது கிடைச்சாலும் போட்டு பொழந்துடு அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அதே குடிகார புருஷனை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பாருக்கு போயிட்டு அங்க கேம்லிங்லாம் விளையாடி இருக்கிற எல்லா காசையும் தோத்து போயிட்டு நான் அந்த தோத்து போன காசை சம்பாதிக்கிற வரைக்கும் திரும்ப வாங்குற வரைக்கும் இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கும் போது அதே டைம்ல இந்த பாருடைய அந்த பாஸை காமிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு முன்னாள் ரவுடி மக்களே. இப்போ குடும்பங்குட்டின் ஆய்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, கேம்லிங், இந்த மாதிரி சோதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. பேசிக்கா இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு அந்த ஆளு கன்னோட வராரு. கன்னோட வந்தவரு ஒழுங்கா இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிக்கிறாரு. கன்னை பார்த்தோன்னே அங்க இருந்த மத்த கஸ்டமரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வெறுப்பான ரவுடி என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பி போனாங்க இல்லையா, இவங்க கொடுக்க வேண்டிய, இவங்களால எனக்கு வர வேண்டிய அந்த லாபமும் உன் கையில இருந்து வேணும். நீ மட்டும் நாளைக்கு நைட்டுக்குள்ள அந்த காசு கொண்டு வந்து என் கையில கொடுக்கல அப்படின்னா மண்டையிலேயே ஒரு புல்லட்டை இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மினாட்டி கிட்ட காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காசுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னும் போது நீ எங்கேயும் போ தேவையில்ல, நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்த்து கொஞ்சம் காசை கொண்டு வரான். இந்த காசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு உண்டியல் வச்சிருப்பா இல்லையா, அந்த உண்டியலை கொண்டு வந்து உடைக்க ட்ரை பண்ணும் போது அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை அடிச்சு தள்ளி விட்டு உண்டியலை கொண்டு வந்து உடைக்க, இதெல்லாம் பார்க்கும்போது மினாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பொண்ணு மேலேயே கை வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வெறியில அந்த ஆளை புடிச்சு தள்ளி விட்டு அங்க இருந்த ஒரு ஷார்ப்பான கத்தியை கொண்டு போயிட்டு ஓங்கி ஒரே போடுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ 2வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அநியாயமா கொலை பண்ணிட்டுமே, அவசரத்துல கொலையே பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. புருஷனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. குட்டி பொண்ணு சமயம் அழுகுறா. அம்மா என்னாச்சு, அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாலும் அந்த பொண்ணுக்கு நல்லாவே புரியுது. அம்மா நீ கவலைப்படாத, அழுவாத, நான் யாரு வந்து கேட்டாலும் கண்டிப்பா உன்னை மாட்டி விட மாட்டேன் அப்படின்னும் போது இப்ப இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு. அதனால உடனே ஸ்ரீமாக்கு கால் பண்ணி கூப்பிட அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து டெட் பாடியை பார்த்து தலையில கை வச்சு உட்காந்துட்டாங்க. அடி பாவி, உன்னை அடிக்க சொன்னா என்னடி கொலையே பண்ணிட்ட அப்படின்னும் போது இல்லக்கா, நான் வந்துட்டு சும்மா தான் அடிச்சேன், என் புள்ள மேல கை வச்சோன்னே எனக்கு சரியா கோவம் வந்துருச்சு, கோவத்துல கத்தின்னு கூட பார்க்காம தூக்கி போட்டேன், மண்டை வெட்டிட்டு மனுஷன் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி கொலை பண்ணிட்டேன், தெரியாம கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், பாத்துக்கலாம், போலீஸ்க்கு போலாம் அப்படின்னும் போது அடியே பைத்தியம் வச்சு வெட்டிகளி, போலீஸ்க்கு போனா இது கொலை தான் பாப்பாங்க, நீ தெரியாம பண்ண, குழந்தைக்காக பண்ண அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க, நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. நீங்க 2 பேருமே இல்ல அப்படின்னா குழந்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் தனிமையா, அதனால ஏதாவது பண்ணலாம், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, யோசிக்கலாம் அப்படின்னும் போது அப்போ இந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி என் புருஷனுடைய பேர்ல இன்சூரன்ஸ் இருக்கு, புருஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே கைக்கு வரும், அதுல பாதிய உங்களுக்கு கொடுக்குறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த டீல் ஸ்ரீமாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பையனுடைய ஃபீஸை கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெட் பாடியை முதல்ல இருந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ராணியும் கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா டெட் பாடி. இதை பார்த்துட்டு அவங்க இன்னமும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னால எந்த வேலையும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கா அப்படின்னும் போது எனக்கு தான் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுலலாம் மாட்டிட்டா வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்கு போகணும், என்னால முடியாது அப்படின்னு. இங்க பாரு, என் புருஷனுடைய பேர்ல லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, இவரு இறந்து போயிட்டாருன்னு தெரிய வந்தா
கண்டிப்பா காசு கிடைக்கும், அந்த காசுல உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு காசுலாம் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. அப்பதான் ஸ்ரீமா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரிக்ஷா ஓட்டுறது மட்டும்தான் உன்னுடைய பையனுக்கும் மாமியாருக்கும் தெரியும், நீ நைட்ல என்ன பண்ற அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் போயிட்டு போட்டு கொடுத்துருவேன், இல்லைன்னா ஒழுங்கா ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா ரொம்பவே அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெட் பாடியை முதல்ல என் வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிலாட்டிய நீ இங்கேயே இரு, ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோ, ரத்த கரையெல்லாம் எதுவுமே இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஸ்ரீமாவுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம வந்துட்டு டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி யாரு கைக்கும் கிடைக்காத மாதிரி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு கத்திலாம் கொண்டு வராங்க. ஸ்ரீமா முதல்ல போயிட்டு அந்த டெட் பாடியில இருந்து ஷர்ட்லாம் கழட்டிடுறாங்க, கட் பண்ண ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் கட் பண்ணி விட்டா அந்த டைம்ல திடீர்னு மினாட்டியோடைய புருஷன் கண்ணை முடிக்கிறான். இந்த சீனை பிளர் பண்ணி தான் காட்ட முடியும், ஆனா என்ன விஷயம் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. தலையில கத்தியோட அந்த ஆளுக்கு வலிதா இல்லையானே தெரியல, கண்ணை முடிச்சு மினாட்டி அக்கா இங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுக்கு என்னுடைய ஷர்ட்லாம் கழட்டுறீங்க, என் மேல உங்களுக்கு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளுக்கு கண்ணை முடிச்ச உடனே அந்த இன்னொரு பொண்ணு ராணி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஆளை கொலை பண்ணாதான், ஆல்மோஸ்ட் இறக்குற கண்டிஷன், சும்மா பேசிட்டு இருக்கான் போல, இந்த ஆளை கொலை பண்ணாதான் நமக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், எப்படியும் மினாட்டி கொலை பண்ணிட்டா அவன் மேல தான் கொலைப்படி விடும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே வெட்டிட்டு துண்டு துண்டா கட் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா ரிங்கு. கடங்காரன் என் வீட்டை விட்டு கூட போகாம உயிரை வாங்கிட்டு இருக்கான், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமா கிட்ட கேட்கும் போது 10,000 இப்ப என்கிட்ட இல்ல, நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னா. அப்ப இந்த பொண்ணு பாக்குறா, தர முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு ரத்த கரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரூம்குள்ள வந்துட்டு ஒரு போன் ரிங் அடிக்குது. அது என்ன போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொன்னா. உன்னுடைய போனுடைய சவுண்டு அந்த மாதிரி இருக்காது, இது கண்டிப்பா ஸ்ரீமா அக்காவுடைய போனும் கிடையாது, யாருடைய போனு, என்ன பண்றீங்க, இந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அது ஒண்ணும் கிடையாது, எலிய அடிச்சு இழுத்துட்டு போனோம், அதான் ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம நம்பும்படியா இல்லாத மாதிரி போய் சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க என்ன கர்மமும் பண்ணிக்கோங்க, யாரையோ கொலை பண்ணிக்கோங்க, எனக்கு 20,000 ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்குடி 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 10,000 கடன், நான் ஆல்ரெடி கடன் கொடுக்கணும், இன்னொரு 10,000 நான் வாயை திறக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னும் போது இவ வேற இல்லாத டைம்ல வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த புருஷனுடைய பாக்கெட்ல பர்ஸ் இருக்கும், இவன் தான் வீட்டுல இருந்து பணம் எல்லாம் கொண்டு வந்தா இல்லையா, அதுல எவ்வளவு காசு இருக்கோ அதை கொண்டு போயிட்டு கொடுக்க. சரி ஓகே, இப்போது இது போதும், நீங்க ஏதோ இல்லையெல்லாம் வேலை பண்றீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது இந்த போன்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க, போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த போனை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டு வந்துருங்க அப்படின்னு. ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமா கேட்கும் போது நான் வெப் சீரிஸ்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, உன்னை விட முடியாது, நீ ஏன் உள்ளுக்குள்ளவா, நீ ஏன் சும்மா காசை வாங்கிட்டு போகணும், உனக்கு காசு வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு டெட் பாடியை காமிக்கும் போது அந்த பொண்ணு வாயில கை வச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஏங்க என்னங்க இது, அந்த பொண்ணுடைய புருஷனை கொலை பண்ணிட்டீங்களா, நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு கேட்கும் போது நாங்களாம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டு எண்ட் என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இந்த ஆளு இறந்து போனா அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம 4 பங்கு போட்டுக்கலாம், நான் உனக்கு காசு வாங்கி கொடுக்குறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, முதல்ல நீ சொன்ன மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது, இந்த போனை தேடி வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுமோ அதுக்கான வேலையை பண்ணு அப்படின்னும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த போன் எடுத்துக்கிட்டு புர்காலாம் போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல கிளம்புறா. ட்ரெயின்ல வேற ஏதோ ரொம்ப தூரம் தாண்டி வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பொண்டாட்டிக்காரிக்கு மிலாட்டிக்கு இந்த மாதிரி நான் உன் புருஷன் பேசுறேன், எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல, உன் கூடவும் வாழ முடியல, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஊர் பக்கமே வரமாட்டேன், நான் எங்கேயாச்சும் போறேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு போனை தூக்கி அங்க எங்கேயோ ஓரமா கடாசிட்டு இந்த பொண்ணு வந்துட்டா. இதுக்கு நடுவுல ஸ்ரீமாவும் ராணியும் சேர்ந்துட்டு டெட் பாடியை துண்டு துண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு துண்டு துண்டா கட் பண்ணி கொண்டு போயிட்டு ஊர்ல இருக்க குப்பை தொட்டிக்குள்ளலாம் தனித்தனியா போட்டு வந்திருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. மீனாட்டி வந்துட்டு ராணி அக்காவையும் அதுக்கப்புறமா ஸ்ரீமாக்காவையும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி என் புருஷன் இறந்து போயிட்டான், அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்ண வேணாவான்னு கேட்க, அடியே நீ ஒரு ஆள் போதும், இங்க எல்லாரையும் மாட்டி விடுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எங்களை தூக்கு மேடையில ஏத்திடுவ போல, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு, நீ என்ன பண்ணு, உன் புருஷன் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், இந்த மெசேஜை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு விசாரி, இந்த மாதிரி புருஷனை காணோம், எங்க போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லு. அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இந்த மாதிரி என் புருஷனை ஆள காணோம், நேத்து வந்துட்டு ஏதோ ரவுடி கிட்ட சண்டை போட்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் வீட்டுல இருந்து புடுங்கிட்டு போனாரு, அதோட ஆள காணோம், இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணாரு, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடு, அப்பதான் நம்ம மேல முக்கியமா உன் மேல டவுட்டே வராது அப்படின்னு சொல்ல, நம்ம மிலாட்டியும் அதே போல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு நடு
நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தன் இந்த குப்பை தொட்டி பக்கமா ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல மனித கை மாதிரி எதையோ பாக்குறான். கவர் முழுக்க ஏதோ கறி மாதிரி இருக்கு. முக்கியமா மனித கை மாதிரி பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போலீஸ் பாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மனுஷனுடைய கை தான் கவர் முழுக்க மனுஷங்களுடைய ஃபிளஷா இருக்கு. அந்த உடம்பு துண்டுகளா இருக்கு. இதை மீடியாலாம் பயங்கரமா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நம்ம கவரை கண்டுபிடிக்க கூடாது, டெட் பாடியை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா தூக்கி போட்டோம். இது எப்படி மாட்டுச்சு, இது எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது இந்த ரிங்கு இருக்கா பாத்தீங்களா, ரிங்கு நேரா போயிட்டு மிலாட்டிய பார்த்து எனக்கு கொஞ்சம் காசு வேணும், கடன் தொல்லை அதிகமா இருக்கு, நீ தான் புருஷன் இறந்து போனாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் வரும்னு சொன்ன இல்லையா, அந்த பணம் எப்போ வரும், எப்ப கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடியே பணம் வரும், கண்டிப்பா வரும் தான். ஆனா நான் போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் புருஷனை காணும்னு சொல்லியிருக்கேன், என் புருஷன் இறந்து போனாதான் காசு வரும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போயிட்டு இவ தான் கை வெளியே தெரிகிற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா மக்களே. இதுக்கப்புறம் தான் போலீஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த நியூஸை 4 பேரும் நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல மிலாட்டியோடைய வீட்டுக்கு போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 2வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மிலாட்டிய டெட் பாடியை அடையாளம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. நீ தான் கடைசியா இந்த மாதிரி என் புருஷனை ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த, இந்த டெட் பாடியை பார்த்து இவன் உன் புருஷனா இல்லையான்னு மட்டும் அடையாளம் காமிச்சா போதும்னு மார்ச்சுரி கூட்டிட்டு போனா டெட் பாடியை பார்க்கவே இவங்களுக்கு வாயெல்லாம் கொமட்டிட்டு வருது. துண்டு துண்டா டெட் பாடியை கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க அந்த விஷயம்லாம் அடக்கிட்டு ஆமா இவரு என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து சீஃபும் அந்த அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிளும் பேசிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியா இந்த புருஷங்காரன் ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் ரவுடி, எப்பயும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா சின்னதா ஏதோ பிசினஸ் பண்றான் போல, அவங்க தான் போயிட்டு சண்டை போட்டு ஏதோ அவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்டாட்டிக்காரர்கிட்ட வீட்டுக்கு வந்து சண்டையெல்லாம் போட்டு காசு வாங்கிட்டு போனா, அதுக்கப்புறம் தான் காணாம போனா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரைம் சஸ்பெக்ட் யாரு அப்படின்னா அந்த ராணா தான். அவனை தூக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனெல்லாம் தூக்க முடியாது, பயங்கர வெயிட்டா இருப்பான், அவனை விடு. ஆக்சுவலா நீ டெட் பாடியை பாத்தியான்னு கேட்கும் போது பாடி எங்க பார்த்தேன், துண்டு துண்டா கட் பண்ணப்பட்ட அந்த கரியை தான், மனித கரியை தான் பார்த்தேன் அப்படின்னும் போது கரெக்ட். செத்து போனவனே நேரா வந்தா கூட தன்னுடைய டெட் பாடியை அந்த வெட்டப்பட்ட உடம்ப பார்த்துட்டு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த பொண்ணு இப்படி பார்த்தோன்னே இது என் புருஷன் தான் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய பிரைம் சஸ்பெக்ட் அந்த பொண்டாட்டிக்காரி மிலாட்டியை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன், அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது சரியான குடிகாரன், வேலைக்கெல்லாம் போக மாட்டான், எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டு குடிக்கிறதுக்கு காசுலாம் புடுங்கிட்டு போவான் அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா புருஷனை நானே என் கையால கொலை பண்றேன் அப்படின்னும் போது, சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவளுக்காகவே அவளுக்கு அப்பா வேணும் அப்படின்னு அந்த ஆளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த, கொலை பண்ணும் அப்படின்னா நான் எப்பயோ கொலை பண்ணிருப்பேன் சார் அப்படின்னு. ஆமா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றல, உன் புருஷங்காரன் கடைசியா வந்து சண்டை போட்டு போகும்போது உன் பொண்ணு கூட இருந்தாளா, அவகிட்ட கேட்டா அவ எல்லாமே தெளிவா சொல்லுவாளான்னு கேட்கும் போது கண்டிப்பா சொல்லுவா, ஆனா அவ ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அவளுக்கு எதுக்கு இந்த டிராமாலாம், அவளை எதுக்கு வந்து தொல்லை பண்ண போறீங்க, நான் தான் என்ன விஷயம் ஆச்சுன்னு தெளிவா சொல்றேன்ல அப்படின்னும் போது சரி ஓகே இப்போ நீ கிளம்பு, எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா அடுத்து 4 பேரும் ஒன்னா மறுபடியும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது போலீஸ்க்கு என் மேலேயே டவுட் வந்துருச்சு. இப்போ நம்ம யார் மேலேயாச்சும் பழிய போடல அப்படின்னா கண்டிப்பா நான் மாட்டுவேன், நான் மாட்டினேன் அப்படின்னா நீங்களும் மாட்டிப்பீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே யார் மேலேயாச்சும் பழிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வாய்க்கு வந்தபடி சொல்றாங்க. ஸ்ரீமா வந்துட்டு அந்த மேனேஜர் மேல பழி போடலாம் அப்படின்றாங்க, ராணி வந்துட்டு என் மாமியார் மேல போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த ரிங்கு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு கடங்கார மேல பழிய போடலாம் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி மாத்தி சொல்ல யாரு கூடயும் செட்டே ஆகல, மத்த யார் மேல பழிய போட்டாலும் கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மிலாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ரவுடி மேலேயே பழிய போடலாம், ரவுடியை தான் கடைசியா என் புருஷன் மீட் பண்ணிட்டு வந்தான், டெய்லி அந்த ரவுடியோடைய பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு அங்கதான் கேம்லிங்லாம் விளையாடிட்டு வருவான், அந்த ஆளு மேல பழிய போட்டா கண்டிப்பா நம்புவாங்க, நம்பும்படியா இருக்கும், கடைசியா அவரு கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தாரு, சோ அந்த ஆளு மேல பழிய போட்டுடலாம். ஆக்சுவலா அந்த ஆளு நைட் டைம்ல தனியா தான் இருப்பான், அந்த ஆளை மீட் பண்ண பிராஸ்டியூட்லாம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலாட்டியே சொல்ல, ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணு சொன்னா, இப்போ அந்த கதைலாம் முக்கியம் கிடையாது, அந்த ஆளை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இப்போ அந்த புருஷங்காரனுடைய சட்டை, பர்ஸ், அந்த ஆளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எங்கேயோ கவர்ல போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு எப்படியாச்சு ராணா வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம மிலாட்டி சொன்ன மாதிரி அடிக்கடிக்கு அவனுடைய வீட்டுக்கு பிராஸ்டியூட் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ராணி வந்துட்டு பிராஸ்டியூட் தானே, இவங்க நேரடியா போயிட்டு அவனை மீட் பண்றாங்க.
இருக்காங்க, இன்னைக்கு ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கே தெரியாம கதவை திறந்த விட ஸ்ட்ரீமாவும் ரிங்கும் சேர்ந்துட்டு இவனுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல ரூம்குள்ள போயிட்டு கபோர்ட திறந்து அதுக்குள்ள இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சவுண்ட் கேட்டுச்சு. இவங்க சும்மா இல்லாம சத்தம் போட்டாங்க. இந்த சவுண்ட் கேட்க இவன் கடுப்பாயிட்டான். யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க போல, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ கூட பாதிலேயே நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஸ்ட்ரீமாவும் ரிங்கும் சேர்ந்துட்டு கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் தேடி தேடி பாக்குறான். தேடி பார்த்தவன் கட்டிலுக்கு கீழே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்கலான்னு போறான். அந்த டைம்ல ராணி தான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதுக்குள்ள ஸ்ட்ரீமாவும் ரிங்கும் சேர்ந்துட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா மறைச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில போலீஸ்க்கு இந்த மாதிரி தகவல் கிடைக்குது. இந்த ரவுடியோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணா கண்டிப்பா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு சர்ச் பண்ணா பர்ஸ் அந்த ஷர்ட்லாம் கண்டுபிடிக்கிறாரு. உங்கையால அப்படின்னா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் 4 பேருக்கும் தெரிய வருது. அன்னைக்கு நைட்டே 4 பேரும் மீட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு போல மக்களே. சரி ஓகே, எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு, நம்மளும் மாட்டிக்கவே இல்ல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மத்த 3 பேரும் கேட்கும்போது நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் மிலாட்டி. உடனே உங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடி விளையாடுறியா, நீ உன் புருஷனை கொலை பண்ணதுக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்க உயிரையே பணைய வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதுக்கு நீ கண்டிப்பா காசை கொடுத்தே ஆகணும், விளையாடாத அப்படின்னு. இல்லக்கா நானும் யோசிச்சு பார்த்தேன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான், அதை வச்சு வாழ்க்கை முழுக்க என் பொண்ணை பார்த்து கூட முடியாது, படிக்க கூட வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். இப்போ என் புருஷனும் கிடையாது, நான் மட்டும் தான் என் பொண்ணை பார்த்துக்கணும், என் பொண்ணை வந்துட்டு படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறேன், அதுக்கு கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் வேணும், நீங்க இந்த காசை வாங்காம ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா ஸ்ரீமா கடுப்பாகிறாங்க. நாங்க ஆசீர்வாதம் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணோம், ஒழுங்கு மரியாதையா காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மிலாட்டி ஒரு வீடியோவை காமிக்கிறா. அந்த ரவுடியோடைய வீட்டுக்குள்ள போயிட்டு முதல்ல ராணி போயிருப்பா, அதுக்கப்புறமா ரிங்குவும் இந்த ஸ்ட்ரீமாவும் போயிட்டு ஏதோ எவிடன்ஸ் வச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. நீங்க மட்டும் சும்மா இல்லாம வெளியே போயிட்டு சொல்லிடுவேன், இல்ல அப்படின்னா காசை கொடுக்கல அப்படின்னா என்ன கொன்றுவன்னு ஏதாவது மிரட்டினீங்க அப்படின்னா இந்த வீடியோ வெளியே லீக் ஆயிரும், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு கிளம்ப 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுல 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மிலாட்டி வந்துட்டு பொண்ணு கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. புருஷனா தொல்லையா இருந்தா புருஷன் இறந்து போயிட்டான், காசும் கிடைச்சிருச்சு. இதே டைம்ல ரவுடி ராணாவை காமிக்கிறாங்க. இவன் ஜெயிலுக்குள்ள செமையா யோசிக்கிறான், நம்ம இந்த மாதிரி கொலை பண்ற ஆள் கிடையாது, கொலை பண்ணாலும் மாட்டிக்கிற அளவுக்கு சப்பையாலாம் பண்ண மாட்டோம், நம்மள யாரு பிளான் பண்ணி மாட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ராணி கடைசியா அந்த பொண்ணு தான் நம்மள மீட் பண்ண வந்தா, நம்ம கூட கஜகஜா குஜுகுஜா பண்ண வந்த பொண்ணு ஏதோ பண்ணிருக்கா, அவதான் கொண்டு வந்து வச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு ராணியை தான் இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ராணி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல ரிங்கு இருக்கா இல்லையா, ரிங்குடைய வீட்டுக்கு அந்த கடங்காரன் வரான். இவன் பேரு மோனா மக்களே. மோனா கிட்ட இருந்து இந்த பொண்ணு எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்கா, உனக்கு கொடுத்த எல்லா டைமும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ காசு கொடுக்கல அப்படின்னா உன்னையே கொண்டு போட்டுருவேன், உன்னை ரேப் பண்ணி கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் கட்டி போட்டு கத்தியை கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை கிளிக்க பார்க்கும்போது டே நான் சத்தியமா காசு கொடுத்துருவேன், கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், அதான் இன்னைக்கு வா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய புருஷனை கொலை பண்ணி, ஆக்சுவலா நாங்க கொலை பண்ணல, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டா, டெட் பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிட்டோம், அந்த காசு கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த பொண்ணு இன்சூரன்ஸ் காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணு கையில காலில் விழுந்தாச்சு காசை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது காசுலாம் தேவையில்லை, ஏதோ கொலை டிஸ்போஸ் டெட் பாடின்லாம் சொன்னீங்க இல்லையா, சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். இதே டைம்ல மத்த 3 பேரையும் ஆட்களை விட்டு கூட்டு வர சொல்லிட்டான். இப்போ 4 பேர்கிட்டையும் இந்த மாதிரி டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்க இல்லையா, இதே விஷயத்த எனக்கு பண்ணும், நீங்க கொலை பண்ண தேவையில்ல, டெட் பாடி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், அந்த டெட் பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணா போதும், உங்களுக்கு காசும் கிடைக்கும், அதே டைம்ல நீங்க ஆல்ரெடி பண்ண விஷயத்தையும் வெளியே மாட்டி விடாம இருப்பேன் அப்படின்னும் போது இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு காசு கிடைக்குது, வாரத்துக்கு 2-3 டெட் பாடி கூட வருமா, ஒரு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 லட்சம் காசு கிடைக்கும் அப்படின்றான். ஒரு டெட் பாடிக்கும் ஆளுக்கு தனித்தனியா 50,000 வரைக்கும் காசு கிடைக்கும், இது போதுமே, நம்ம கொலை பண்ண போறது கிடையாது, டெட் பாடியை மட்டும் தானே டிஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. டெட் பாடியை வந்துட்டு சாதாரண கத்தியை வச்சுலாம் கட் பண்ண முடியல, எனக்கு நல்லா மரம் இருக்கிற சாமிஷன்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமா சேர்ந்துட்டு டெட் பாடியெல்லாம் கட் பண்ணி இதை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணியோடைய வண்டியில வச்சு கொண்டு போறாங்க.
கொண்டு போயிட்டு கொட்டலான்னு போகும்போது அந்த குப்பை கிடங்குக்கு போகும்போது அங்க போலீஸ் டீமே வராங்க. ரவுண்ட்ஸ் போனவங்க இவங்கள பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா ஜாலி பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ மிலாட்டிய பார்த்துட்டு ஏமா உன் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா கையில காசுலாம் வந்துருச்சு போல, இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் கூட வந்திருக்கு போல, அதை வச்சு என்ன பண்ண ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ராணி சொல்றாங்க இந்த மாதிரி அவதான் ஸ்பான்சர் பண்றா, லைட்டா சரகு போட்டு தம் அடிச்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னும் போது சரி வண்டியில என்ன மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல சிக்கன் தான், பழைய சிக்கனை கொண்டு போயிட்டு கொட்டிட்டு போக சொன்னாங்க, அதுக்கு காசும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதான் கொட்டலான்னு வந்தேன் அப்படின்னும் போது சிக்கனா எங்க நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பேக் ஒரு பெரிய மூட்டை மாதிரி இருக்கு. அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒரு சிக்கனுடைய காலை வெளியெடுத்து பார்த்துட்டு சரி ஓகே சிக்கன் தானான்னு கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பயங்கரமான ஃப்ராடு மக்களே. இந்த மாதிரி எப்பயாச்சும் மாட்டுவோம் மேபி மாட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியுடைய வண்டியவே லைட்டா மாடிஃபை எல்லாம் பண்ணி கீழே வந்துட்டு டெட் பாடி அதை கொண்டு போறாங்க இல்லையா கட் பண்ணி அந்த பாகங்கள்லாம் மேல வந்துட்டு வேற ஒரு இதுல சிக்கனு மட்டனு இது பழைய சிக்கன் மட்டன்லாம் கொண்டு போவாங்க போல, மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமா யோசிச்ச மாதிரியே பக்காவா இவங்க தப்பிச்சிட்டாங்க மக்களே. அவங்க மட்டும் யோசிச்சு இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப டெட் பாடியை கொண்டு போயிட்டு குப்பை கிடங்குல போட்டோம் அப்படின்னா அதுக்கும் மாட்டிப்போம். ஏன்னா குப்பை கிடங்குக்கு வரும்போது நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதனால டெட் பாடியை வேற எங்கேயாச்சும் தூக்கிட்டு போயிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம ஏன் இதை கொண்டு போயிட்டு ஏரியில போடக்கூடாது, ஏரியில எக்கச்சக்கமான மீன் இருக்கும், நம்ம டெட் பாடியை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோம், மீனுக்கு இறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு போட்டு மோனாவை மீட் பண்ணி காசு வாங்குறாங்க. மொத்தமா 2 லட்சம், ஆளுக்கு 50,000. ஆனா மிலாட்டிய பார்த்தா மட்டும் ராணிக்கும் இந்த ரிங்குக்கும் சரியான கடுப்பா இருக்கு. உனக்கெல்லாம் காசையே கொடுக்க முடியாது, நீ தான் ஏமாத்திட்ட இல்லையா, உன்னால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அப்போ ஸ்டீமா கொஞ்சம் பெரியவங்க மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம், மோனா கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளே ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப நாம 4 பேரும் ஒன்னா இருக்கல அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அப்ப நம்ம மிலாட்டி அழுவுறாங்க. நானும் ஒரு வாட்டியும் என் பேக்லயே காசை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும் போதெல்லாம் எனக்கு என் குழந்தையோடைய ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கே வரும், என்ன மன்னிச்சிருங்க, நான் வீடியோலாம் கூட டெலிட் பண்ணிட்டேன், இப்போ இந்த காசை கூட வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது பரவாயில்ல காசு நீயே வச்சுக்கோ, இப்ப கிடைக்கிற காசை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம 4 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒன்னாயிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற விஷயத்த வேற யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து கடுப்பாவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மோனா வந்துட்டு எக்கச்சக்கமான டெட் பாடியை கொண்டு வந்து கொடுக்குறான். இவங்களும் ஒன்னொன்னா டிஸ்போஸ் பண்றாங்க, எப்படிலாம் மாட்டாம டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இவ்வளோ ஏன் இதுக்கு முன்னாடி கொண்டு அந்த டெட் பாடி என்ன பண்றது அப்படின்னே தெரியாம அங்க இங்கன்னு புதைச்சி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதை கூட கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது அதையும் டிஸ்போஸ் பண்றாங்க. இப்போ 1 by 1 டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண மோனா காசு கொடுக்குறான். காசை வச்சுக்கிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஸ்ரீமா தன்னுடைய பையனுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட்டு வாங்கியிருக்காங்க. மிலாட்டி தன்னுடைய பொண்ணுக்கு மட்டன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, மட்டன் சாப்பாடு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி தராங்க. ராணி வந்துட்டு தன்னுடைய பொண்ணை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டெட் பாடியை வந்துட்டு அறுத்து கொண்டு போயிட்டு போல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்பதான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னன்னா ஒரு ஆசிட், இந்த ஆசிட்ல எந்த ஒரு ஃபிளஷ போட்டாலும் அது மொத்தமா கரைஞ்சு போயிடும், கரைஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை மட்டும் அந்த வேஸ்ட் மட்டும் கொண்டு போயிட்டு ஊத்தனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு அந்த கெமிக்கலையும் வாங்கி கெமிக்கல்ல போட்டு ஊற வைக்கிறாங்க. கெமிக்கல்ல போட்டு டெட் பாடி எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எக்கச்சக்கமான மிஸ்ஸிங் கேஸ் வருது. என் புருஷனை காணும், பொண்டாட்டியை காணும், என் ஓடி போன அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேஸ் மக்களே. என்னடா திடீர்னு பார்த்தா ஈமுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேஸ் வந்துட்டே இருக்கு. முதல்ல இந்த மிலாட்டியுடைய புருஷன் காணாம போனா அதுக்கப்புறமா தான் ஒன்னா கேஸ் வந்துட்டே இருக்கு. முக்கியமா இவங்கலாம் என்ன ஆகுறாங்க, காணாம போறவங்களாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மிலாட்டியுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணும், இவங்க தான் ஏதோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் காணாம போறவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு டவுட் வருது அவருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த 4 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க அடுத்த டெட் பாடி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துணியை தூக்கி பார்த்தா, துணியை விலைக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள மோனா நமக்கு வேலையெல்லாம் கொடுக்கறவனே இவன் தான், இவனை யாரா கொண்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டம் உள்ளுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான், இவங்க எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. யாரோ நம்ம எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம உஷாராகல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்காம நம்ம பழைய ரொட்டீனுக்கு போலாம், நம்ம பழைய வேலையை பார்க்கலாம், யாரு நம்மளை கண்காணிக்கிறா, யாரு நம்மள வந்துட்டு த்ரெட்னிங் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க எல்லாரும் பழைய ரொட்டீனுக்கே போறாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் யாரோ இவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ரிங்கு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஆர்டர் பண்ணாமலே ஒரு லிப்ஸ்டிக் வீட்டுக்கு வருது. நம்ம ஆர்டரே பண்ணல, யாரா நமக்கு அமுச்சு விட்டா
என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணும்போது வாயிலிருந்து ரத்தமா வருது. ஆக்சுவலா லிப்ஸ்டிக் உள்ள யாரோ பிளேட திணிச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. அது தெரியாம இந்த பொண்ணு போட்டு விட வாயி அந்த உதடெல்லாம் கிழிச்சிட்டு ரத்தம் வருது. போயிட்டு உதட்ட கழுவலாம் வாயை கழுவலான்னு பார்த்தா குழால இருந்து தண்ணி வராம தண்ணிக்கு பதிலா ரத்தமா ஊத்துது. இந்த பொண்ணு இந்த விஷயம்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்க. இதே டைம்ல யாரோ இந்த பொண்ணுடைய போனை ஹேக் பண்ணி இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட மொத்தமா டெலீட் பண்ணி விடுறாங்க. மக்களே, இன்ஃப்ளூயன்சருக்கு முக்கியமா அந்த அக்கௌண்ட் அந்த சேனலோ இல்லனா இன்ஸ்டாகிராம் ஐடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதையே டெலீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. உயிரே போன மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு மீட் பண்ணி எல்லாமே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஸ்ரீமாக்கு யாரோ கால் பண்றாங்க, உன் பையன் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, எனது என் பையன் தற்கொலைக்கு ட்ரை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா அங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஏமா நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாருமா சேர்ந்துட்டு என்ன மாட்டி விட பாக்குறாங்க, என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னும் போது, இல்ல உன் பையன் போய் சொல்றான், காலேஜ்ல இருக்க ஹாஸ்டலுக்கே ட்ரக்லாம் கொண்டு வந்து சப்ளை பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டு வார்டன் தான் கால் பண்ணி கம்ப்ளைண்டே பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க இல்ல இருந்து ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறான். கண்டிப்பா அவனுடைய பையனை கைது பண்ணி கூட்டிட்டு போயே ஆகணும், இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல, இப்போ ஸ்ரீமாக்கு என்ன பண்றது, நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரியல. இப்போ வெளியே வந்து உட்காந்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இந்த விஷயம்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு, நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா எனக்கு மொத்தமா 25 லட்சம் காசு கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு ஏதாவது அகாஜுகா காட்ட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க எல்லாரையும் கொலை பண்ணி தொங்க விட்டுருவேன், கொலை பண்ணி நாய்க்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர. ரிங்குக்கு குழந்தை குட்டியே கிடையாது, மற்ற 3 பேருக்கும் பசங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம், யாரோ வந்துட்டு நம்மள டீப்பா கண்காணிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு பணத்தை விட குழந்தை குட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட இது வரைக்கும் வேலை பார்த்து சேர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எல்லா காசையும் கொண்டு போயிட்டு ஸ்ரீமா கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்ரீமா கொண்டு போயிட்டு அந்த பிளாக் மெயிலர் எங்க வைக்க சொன்னானோ அங்க போயிட்டு வச்சுட்டு வராங்க. இப்போ அங்க இருந்து யாரோ கொண்டு வந்துட்டு அதை ராணி கையில கொடுக்குறாங்க. என்னடா ராணி கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிடல்ல உட்காந்து ராணி யோசிச்சிருப்பாங்க, ஸ்ரீமாவுடைய பையன் பெரிய பையன், நமக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், நம்ம குட்டி பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு, நம்ம வாழ்க்கையே இந்த பையன் தான், நம்ம ஏதாவது பண்ணோம் இல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஊரை விட்டு கிளம்பணும், அதுக்கு எக்கச்சக்கமா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டு கூட பிளான போட்டு இவங்க எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ண வச்சு அந்த காசை வந்துட்டு இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ராணி பணம்லாம் வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல நிறைய கூட்டமா நிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ராணியை பார்த்து ஒரு மாதிரி கலாச்சி கேவலமா சிரிக்கிறாங்க. என்ன இங்க இருக்கிற எல்லாரும் நம்மள பார்த்து கலாச்சி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணும் இந்த பொண்ணும் லெஸ்பியன் போல. அவங்க ஒன்னா இருந்த விஷயத்த யாரோ போட்டோ எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் ஊர் மக்கள் எல்லாரும் சிரிக்க, இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது. அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டு உள்ளுக்குள்ள போனா மாமியாரு காட்டு கத்துறாங்க. இதுக்காக தான் மினிக்கிட்டு நைட்டு வெளியே போனியா, எங்க போன, என்ன பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டும் போது அவ்வளவுதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. குட்டி பையனுடைய ஃபேஸையே பார்க்க முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்க பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்றாங்க. அடியே என்ன விட்டு போறியான்னு மாமியார் கேட்கும் போது, உன்னுடைய புள்ள மாதிரி உன்னை தனியாலாம் விட்டு போக மாட்டேன், உன்னை கூட்டிட்டு தான் போறேன், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்ப அந்த ஃப்ரெண்டு காரிக்கு கால் பண்ணா ஃப்ரெண்டு காரியோடைய போனு பின்னாடி பக்கம் அடிக்குது. என்ன என் வீட்டுக்குள்ளேயே போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு காரிய யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணி அங்க போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு செமையா கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க குட்டி பையன் ஓடி வரான். அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே ஸ்பாட்டுக்கு ராணா வராரு, ஹூடி எல்லாம் போட்டுட்டு வராரு, கையில ஒரு பெட்ரோல் பாமோட வராரு. மக்களே இங்க பாரு, என்ன விட்டு நான் உனக்கு காசு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருந்து காசை கொண்டு வந்தா எவனுக்கு காசு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓலை கொட்டாய் மாதிரியான ஒரு வீடு. மக்களே அந்த வீட்டுக்கு மேல பெட்ரோல் பாம போட அந்த வீடே மொத்தமா பத்திட்டு எரியுது. உள்ளுக்குள்ள மாமியார் மாட்டிட்டு பயங்கரமா துடிக்கிறாங்க, உயிரை காப்பாத்திக்க போராடுறாங்க. இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள போகவே முடியல. இந்த ஆளு காசையும் தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ராணா ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது மனைவி வராங்க. மனைவி வந்து பார்த்துட்டு காட்டு கத்துறாங்க, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், கொலகாரனுடைய மனைவி, கொலகாரனுடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்களாம். குட்டி பையனால ஸ்கூலுக்குள்ள போக முடியல, ஸ்கூலுக்கு போனா யாரும் பேச கூட மாட்டாங்க. இவ்வளோ ஏன் கொலகாரனுடைய புள்ளைக்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஸ்கூலை விட்டு அமுச்சு விட்டாங்களாம். அந்த பையன் இந்த வயசுலயே சின்ன வயசுலயே
மென்டலி பாதிக்கப்பட்டு அவன் சைக்காட்ரிக் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டான். இதுக்கப்புறம் நீ ஏதாவது எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா எங்க மூஞ்சிலேயே முடிக்காத, எனக்கு புருஷனும் கிடையாது, என்னுடைய பிள்ளைக்கு அப்பனும் கிடையாது, இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டு இருப்பாங்க. இவன் செமையா கடுப்பாயிட்டு இருப்பான். என்ன பண்ணலான்னு யோசிச்சவன் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பான். அதுவும் வெயில்ல வெளியே வந்து தன்னுடைய ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசி ராணியை ஃபாலோ பண்ணி ராணி என்ன பண்றாங்க, ராணியுடைய டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமாவுடைய பையனை மாட்டி விடுது, ரிங்கோடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் தான் பண்ணிருக்கான் மக்களே. அதுக்கப்புறமா ராணியோடைய அந்த ஃப்ரெண்டையும் இவன் தான் கொலை பண்ணிருக்கான். இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இவங்க 4 பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. ராணி வந்து ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி என் பையனை காப்பாற்றணும், என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பணத்தெல்லாம் பிளான் பண்ணி ஆட்டையை போட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மிலாட்டி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கா. அந்த பெரியவங்க ஸ்ரீமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஆனா ரிங்கு சமையா கடுப்பாயிட்டு சண்டை போடுறா, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஸ்ரீமா தான் வந்து பேசிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம 4 பேருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம், அமைதியா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னும் போது மிலாட்டியோடைய போனுக்கு ஒரு வீடியோ வருது. என்ன அப்படின்னா, ராணா குட்டி பொண்ணை கடத்திட்டு போயிட்டானா, உன்னால என்னுடைய பையனை மீட் பண்ணியே பல வருஷம் ஆகுது, என் பையன் மேல உசரியே வச்சிருந்தேன், அவன் என்ன பார்க்க கூட மாட்டான், இப்போ உங்களை பழிவாங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன்னுடைய பொண்ணை கொண்டு போயிட்டு ரெட் லைட் ஏரியால வித்துட்டு வர போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி, உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இதை பார்த்துட்டு மிலாட்டி பயங்கரமா அழுகுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியாம செமையா அழுகும் போது ராணி மட்டும் பயங்கரமா யோசிக்கிறா, இல்ல ஒரு பிளான் பண்ணலாம், நம்ம ஏதாவது பண்ணி உன் பொண்ணை காப்பாத்தலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா நேரா போயிட்டு ராணாவுடைய பையனை தூக்கிடுறாங்க. ஸ்ரீமாவும் ராணியும் போயிட்டு அந்த ராணாவுடைய பையனை தூக்கிட்டு இப்போ அவனுக்கே வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய பையனை நாங்க தான் தூக்கி வந்து வச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னுடைய பையனை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சிருக்காங்க. இதை வீடியோல காட்ட முடியாது மக்களே, கம்யூனிட்டியில ப்ராப்ளம் வந்துடும். இன்னைக்கு ஈவினிங் நாங்க சொல்ற ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை கொடுத்துட்டு இந்த பையனை வாங்கிட்டு போ, இல்ல அப்படின்னா உன்னுடைய பையனை என்ன பண்ணோனே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான், நம்ம நினைக்காத விஷயம்லாம் இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ராணா இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது. ஆனா எப்படியாச்சும் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க 4 பேரும் பிளான போட்டு நம்ம வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சு விட்டாங்க, நம்ம எப்படியாச்சு நம்ம பையனை காப்பாற்றணும், ஆனா அதே டைம்ல இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களோட கிளம்புறாரு. அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு குட்டி பொண்ணை கூட்டிட்டு போகாம 2 அடியாட்களை பாதுகாப்புக்கு போட்டு இவரு கிளம்புறாரு மக்களே. இதே டைம்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த வீடியோவை 4 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வீடியோல இருக்கிற அந்த இன்டீரியரை பார்க்கும்போது இதை நான் இந்த ஹோட்டல்ல பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றாங்க. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ராணா கண்டிப்பா வேற ஒரு பிளான் போடுவான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் நானும் சேர்ந்துட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்த அந்த ஹோட்டலுக்கே போலாம், மிலாட்டியும் ரிங்குவும் சேர்ந்துட்டு அந்த குட்டி பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டோம், அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு குட்டி பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அவன் ஏழாகுலமா குட்டி பொண்ணை கூட்டிட்டு வராம ஆட்களை விட்டு இவன் கிளம்பி போறான் பாத்தீங்களா டீமோட. இதுக்கு நடுவுல நம்ம ராணியும் ஸ்ரீமாவும் சேர்ந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. முதல்ல ராணி உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நேத்து நைட்டு ஒரு ஆள் கூட நான் பிராஸ்டியூட் வேலை பார்க்க வந்தேன், எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா காசை கொடுக்காம கிளம்பி போயிட்டான், அவன் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் பேரு தான் உள்ள இருக்கானான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த இடத்தையே ஒரே கலைபரமா மாத்துறாங்க. இதுக்கு நடுவுல ஸ்ரீமா உள்ளுக்குள்ள போயிட்டு கரண்ட்டை கட் பண்ணி விட்டு ஃபயர் அலாமையும் ஆன் பண்ணி விட்டு ஐயோ தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. அந்த டைம்ல அந்த 2 அடியாட்களும் குட்டி பொண்ணை தூக்கிட்டு வெளியே ஓடி வரும்போது ஸ்ரீமா அந்த தீ அணைக்கிற அந்த இதுவை கொண்டு போயிட்டு மூஞ்சி முழுக்க அடிச்சு அவங்கள அடிச்சு ஓட விட்டு இந்த குட்டி பொண்ணை ராணியும் ஸ்ரீமாவும் சேர்ந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல ராணா தன்னுடைய பையனை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு போறாரு. அந்த குடோன்ல ரிங்குவும் மிலாட்டியும் இருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்ல சண்டை போடுறாங்க, ஆனா நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் இவங்கள பயங்கரமா அடிச்சு கட்டி போட்டாங்க. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீமாவும் அந்த ராணியும் வராங்க. இவங்க வந்து இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவங்களும் நல்லாவே சண்டை போடுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா எக்கச்சக்கமான பேர் இருக்கிறதுனால இவங்களையும் அடிச்சு மட்ட பண்ணி 4 பேரையும் ஒன்னா கட்டி போட்டு 4 பேர் மேலேயும் பெட்ரோலை ஊத்தி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்தி கொளுத்த பார்க்கும்போது, ஆமா என்னுடைய பையன் எங்க போனா, என் பையனை எங்க தானே கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் என் கூட சேஃபா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனைவி வந்து சொல்றாங்க. அடியே நீங்க என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மிலாட்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வேலை
பார்த்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஓனர் சாப்பிடும்போது பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வேலையை விட்டு அமிச்சதுக்கு அப்புறமா ராணாவுடைய வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்க. ராணாவுடைய மனைவி முன்னாடி மாதிரி கிடையாது, அந்த முன்னாடி ஓனர் மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு மக்களே. இந்த பொண்ணு வந்துட்டு வேலைக்காரன் கூட பார்க்காம தன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி என் புருஷனை போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்கிறாரு, அந்த ஆளை ஏதாவது பண்ணும், எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா வெறுப்பாகுது. நைட் டைம்ல பொண்டாட்டி என்னை பார்க்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நல்லா பாண்டிச்சேரி பால்கோவா மாதிரி பளபளன்னு இருக்கேன், என்ன விட்டு நைட் ஆனாலே ஏதாவது பிராஸ்டியூட்டை கொண்டு வராது, என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே பண்றாரு, பார்க்க சகிக்கல, அந்த ஆள் ஒரு சரியான மோசமான ஆளு, ஏதாவது பண்ணும் அப்படின்னும் போது இப்பதான் வாய் தவறி சொல்லிருப்பாங்க நைட் ஆனாலே பிராஸ்டியூட்டை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை தான் மிலாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மாட்டி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம மிலாட்டி வந்துட்டு இவங்க நல்லா ஃப்ரெண்டா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கொலை பண்ண விஷயம், அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு போட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும்போது என் புருஷனையே மாட்டி விட்டுரு, அந்த ஆளு வெளியே இருக்க தகுதியானவனே கிடையாது, ஜெயிலுக்குள்ள போட்டும் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐடியா கொடுத்திருப்பாங்க. நைட்டு யாரும் வரமாட்டாங்க, நீ கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது இவங்கள தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இவங்க யோசிக்கும் போது பையனை கடத்த இவங்க தான் ஐடியாவே கொடுத்திருப்பாங்க. என் பையனை தூக்கிட்டு போயிட்டு வச்சு அவரை மிரட்டி எப்படியாச்சும் உங்க குழந்தைய மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐடியாவே கொடுத்திருப்பாங்க. அந்த குட்டி பையன் ஸ்டார்டிங்ல போயிருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் இவங்க தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, தம்பி அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ அவங்க கூட நிம்மதியா போ, அமைதியா போ, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி அப்படின்னா நீ தான் இருக்கியான்னு கேட்டு பொண்டாட்டிய போட்டு போலக்க. இதே டைம்ல இவங்க அந்த கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு 4 பேரும் வந்து இந்த ஆளை போட்டு போலன்னு போலக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது ராணி வந்துட்டு நான் தான் கொல்லுவேன், இந்த ஆளு உயிரோட என் மாமியாரையே கொலை பண்ணிட்டாரு, இதுல அதிகமா பாதிக்கப்பட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவாமனையை கொண்டு வந்து ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான், ஆள் காலி, இறந்தே போயிட்டாரு. கொலை பண்ணிட்டு வழக்கம் போல அந்த டெட் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க மக்களே. அடுத்து போலீஸ் தேடுறாங்க, என்ன கைதான, இப்போ கொஞ்சம் வெளியே போனானே, பெயில்ல வெளியே போன ராணா வாழ காணும். மிலாட்டியுடைய புருஷன் காணாம போனதுக்கு அப்புறமா 1 by 1 எல்லாரும் காணாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் குழப்பத்துல இருக்காரு. மிலாட்டி மேல டவுட் பட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியா 4 பேரும் ஒன்னா அந்த குளத்தாங்கரையில மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது எல்லாமே போச்சு, பணமும் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ரீமா கையில பேக்கோட வராங்க. இந்த பேக் தான் எரிஞ்சு போச்சு, மொத்த பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எவனோ கேப்பானு கொண்டு போயிட்டா கொடுப்பாங்க, நான் பணத்துக்கு பதிலா ஃபேக்கான நோட்டு அதுக்கப்புறமா காகிதம்லாம் போட்டு கொடுத்து அமிச்சேன், இப்போ வந்துட்டு நம்ம சம்பாரிச்ச எல்லா பணமும் நம்ம கிட்ட இருக்கு, இதை சரிசமமா 4 பங்கா போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமா சொல்றாங்க. இதோட இந்த சீரிஸும் முடியுது மக்களே. என்ன மக்களே, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, பாய்.